கோட் சீரிஸ் கூட சொல்லி கேட்கணும். நம்ம டூ சம் பார்க்கணும். ஸோ இந்த டூ சம் இந்த கொஸ்டினை லீட் கோட்டை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம லீட் கோட் என்னன்னா given an array of integer lengths and integer target, return the indices of two numbers such that they add up to target. அதாவது நம்ஸ்ன்ற ஒரு அரே கொடுத்துட்டாங்க. அந்த அரேல 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. டார்கெட் ஈக்குவல் டு 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது இதில் 2 எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணோம்னா அது 9 வருங்க. இங்கே வந்துட்டு செகண்ட் கேஸில் பாருங்கள், 3 + 2 4 + 2 6 வருது. அதே மாதிரி ஃபஸ்ட்டில் 7 + 2 9 வருது. அந்த மாதிரி ஏதாவது 2 எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணால் நம்ம போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரேவை ட்ரா பண்ணிக்கலாம். அரே அதுக்கப்புறம் 4 எலிமெண்ட் போட்டுக்கலாம். 4 எலிமெண்ட் போட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு 2 எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு வந்து டோட்டல் 9 வரும். ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம 4த்தையும் ஐட்ரேட் பண்ணலாம். ஐட்ரேட் பண்ணால் 7 + 2 9ன்னு வரும் நமக்கு. ஸோ இப்போ என்ன செய்யலாம்னா நம்ம வந்துட்டு 2 ஃபார் லூப் எழுதிக்கலாம். 2 ஃபார் லூப் எழுதினா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஐட்ரேட் பண்ணணும். எது வந்துட்டு டார்கெட் ஈக்குவல் டு 9 வருதுன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சூடோ கோட் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் I2 என்ன ஐட்ரேட் பண்ணுறேன், அதே மாதிரி J2 என்ன ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் ஒரு மிஸ்டேக்கை நோட்டீஸ் பண்ணலாம். நான் இப்போது நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம். நம்ம இந்த nums of I ஈக்குவல் டு nums of J ப்ளஸ் ஈக்குவல் டு டார்கெட்டான்னு செக் பண்ணுறேன். அப்படி அது ஆமான்னா நான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் I, J அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க, எலிமெண்ட்ஸ் இல்லை. ஸோ நான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இதுதான் சூடோ கோடு. இதை நம்ம மெயினாக திருப்பி கோட் பண்ணி பார்க்கலாம். இந்த கோட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு 2 ஃபார் லூப் எழுதிக்கணும். அது மாதிரி சைஸ் கண்டுபிடிக்கணும் முக்கியமாக. ஸோ சைஸை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபார் லூப் டிஃபைன் பண்ணுறேன். ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 0, I less than I ++ அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். ஃபார் இன்ட் J ஈக்குவல் டு 0, J less than J++ அப்படின்னு சொல்லி 2 ஃபார் லூப் போட்டுக்கிறேன். டிக்ளேர் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன்னா முக்கியமாக இங்கே nums of I ப்ளஸ் nums of J ஈக்குவல் டு டார்கெட்டா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிஷன் போட்ட மாதிரி nums of J ஈக்குவல் டு டார்கெட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நாம் இங்கே என்ன பண்ணுறோம்னா 2 எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி அது ஈக்குவல் டு இதுவான்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே 2 7 11 15 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஆட் ஆகிடும். நம்ம ஐயும் 0 கொடுத்தோம், ஜேயும் 0 கொடுத்தோம்னா 2 50 ஆட் ஆகும். அதனால் பிரயோஜனமே இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே இப்படி கொடுக்கறதுனால ஃபஸ்ட்டு ஐ லூப் வந்துட்டு 2லேருந்து ஆரம்பிக்கும், ஜே லூப் வந்து 7லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஒன்று ஃபயர் ஆகவே போகும். இங்கே ரிட்டன் I, J கொடுத்துருவேன். இதில் 0 கொடுத்துருவேன். இது வந்து ஃபார் லூப்பு ப்ராக்கெட்ஸும் 0 கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். அதுக்கு எரர் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே நம்ம ஒரு வெக்டார் ரிட்டர்ன் பண்ண சொன்னாங்களே, ஸோ நம்ம வெக்டார் அக்செப்ட் வச்சு ஸோ இப்போ சப்மிட் பண்ணலாம். ஓகே, இங்கே ஒரு மிஸ்டேக் நோட்டீஸ் பண்ணலாம். நம்ம திருப்பி இந்த இஷ்யூ நடக்குது, ஒரே எலிமெண்ட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், J ஈக்குவல் டு I + 1 கொடுத்துருவோம். அப்போது எவ்ரி டைம் நமக்கு வரும்போது கண்டிப்பாக ஐயோட J கிரேட்டராக இருக்கும். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் தான் ஆட் ஆகும். ஒரே எலிமெண்ட் திருப்பி ஆட் ஆகி டார்கெட் ஈக்குவல்னு பார்ப்போம். சப்மிட் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.